அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. இதுதான் நமது பாதுகாப்பு மையம். இந்த வார இறுதியில் நடக்கப் போகும் கூட்டத்தின் தலைப்பு அதுதான். அது தடைகளை பற்றியதும் எல்லைகளை பற்றியதும் ஆகும். நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு தேவனின் வார்த்தைப்படி எப்படி எல்லைகளை வகுப்பது என்பதை அறிய முடியும். சங்கீதம் 91:1 சொல்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், அதன் வல்லமையை யாராலும் எதிர்க்க முடியாது. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்வேன், அவரில் என் உறுதியான விசுவாசம் வைப்பேன். சங்கீதம் 91 படி நாம் இருந்தால் அது ஒரு சத்தியத்தில் தொடங்கி பாதுகாப்பை பற்றிய பல்வேறு சத்தியங்களை அது சொல்கிறது. அதன் பிறகு அழிவு திடீரென்று வருமோ அல்லது இந்த நாளின் நடுவே வருமோ என்று நாம் அஞ்சி நடுங்க வேண்டியதில்லை. விரிவாக்கத்தில் மிக குறிப்பாக அந்த அதிகாரத்தின் இறுதியில் அது பற்றிய அருமையான ஒரு விளக்கம் உள்ளது. அது சொல்கிறது, முதல் 2 வசனங்களை படித்து அந்த உன்னதமான சத்தியத்தின்படி நாம் நடந்தால் நமக்கு எந்த தீமையும் வராது. எனவே தேவனின் வார்த்தை தான் அந்த எல்லைக்கோடு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நமக்கு பலன் தராத விஷயங்களை பற்றி தேவன் நிச்சயமாக சொல்லவே மாட்டார். கொடுப்பதை பற்றி ஏற்கனவே நான் பேசியிருக்கின்றேன். அதனால் தேவன் உங்களுக்கு பணம் கொடுப்பார் என்று அர்த்தமல்ல. நிதி ஆதாரத்தை பற்றி வார்த்தை சொல்வதை நீங்கள் செய்தால் அது உங்களுக்கு சாத்தியமாக இருக்கும். நாம் செய்ய வேண்டிய காரியமாவது கொடுப்போம், சேமிப்போம், செலவழிப்போம். உங்களிடம் உள்ளதை வைத்து மகிழவே தேவன் விரும்புகிறார். அதே சமயம் உங்கள் கையில் கிடைக்கும் எல்லா பணத்தையும் செலவழிக்க வேண்டும் என்றோ கிரெடிட் கார்டை தீர்க்க வேண்டும் என்றோ அவர் விரும்பவில்லை. ஏனென்றால் அப்படி செய்தால் உங்கள் எல்லையை மீறி வாழ்கிறீர்கள் என்ற அர்த்தம். மேலும் உங்களிடம் உள்ளதுதான் உங்கள் எல்லை. உங்களை மீறி நீங்கள் செலவழிக்க முற்பட்டால் நீங்கள் எல்லையை தாண்டுகிறீர்கள் என்ற அர்த்தம். அதன் முடிவு குழப்பமாக இருக்கும். இந்த வலையிலோ அந்த வலையிலோ, இந்த வலையிலோ அந்த வலையிலோ என்று ஏதோ ஒரு வலையில் வீழ்வீர்கள். எனவே தேவனின் வார்த்தையில் எல்லா விதமான எல்லைகளும் உள்ளன. அது நம்மை துயரப்படுத்தக்கூடியது அல்ல. அது நம்மை சிறையில் தள்ளி விடாது. அதை கடைபிடிக்கவே தேவன் நம்மை ஊக்கப்படுத்துகின்றார். அதற்கு ஒரு வாசல் உண்டு. நாம் விரும்பினால் அதிலிருந்து விலகி நினைத்ததை செய்யலாம். தேவன் சுய விருப்பம் தந்துள்ளார். நான் விரும்பியபடி இருக்கலாம், ஆனால் என் தேர்வு, எல்லோரும் சொல்லுங்கள், தேர்வு. தேவனின் வார்த்தைக்கு உட்பட்டதை என் சுய விருப்பப்படி நான் தேர்வு செய்தால் என் வாழ்வு நல்லதாகும். அது அருமையானது. அதை என் நீண்டகால வாழ்க்கையில் பரீட்சை செய்துள்ளேன். உங்களை சிலருக்கு ஏராளமான துன்பங்கள் இருக்கக்கூடும். உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான நேரத்தை வீணடித்திருப்பீர்கள். நான் சொன்னதிலிருந்து அதை விசுவாசிப்பீர்கள். உதாரணமாக, தேவனின் வார்த்தை எதிரிகளை மன்னிக்க சொல்கிறது. நம்மை புண்படுத்தியோரையும் தவறாக பயன்படுத்தியோரையும் நீதிக்கு புறம்பாக நடத்தியவர்களையும் நாம் மன்னிப்போம். தேவன் உண்மையிலேயே உங்கள் நன்மைக்காகத்தான் அப்படி சொன்னார். நீங்கள் எதிரிக்கு என்ன செய்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, உங்கள் நன்மைக்காகத்தான் மன்னிக்க சொல்கிறார். நீங்கள் அப்படி அவர்களை மன்னிப்பதன் மூலம் உங்களுக்கு உதவுகிறீர்கள். ஏனென்றால் உங்கள் மீதான எரிச்சல் அவர்களுக்கு குறையும். உங்களிடம் நல்ல விதமாக இல்லாதவரையும் உங்கள் மீது அக்கறை காட்டாமல் இருப்பவரையும் குறித்து ஒருபோதும் நீங்கள் கோபப்படாதீர்கள். நமது விஷயத்தில் இப்படித்தான் இருப்பதென்று ஏற்கனவே தீர்மானம் எடுத்திருப்பவர்களை நினைத்து குழப்பம் அடையாதீர்கள். அதே சமயம் தேவன் விரும்பியபடி நீங்கள் வாழுங்கள். உங்கள் எதிரிகளை தேவனின் கருத்தில் ஒப்படையுங்கள். அப்படி செய்வதுதான் விடுதலை ஆகும். என் தந்தை குழந்தை பருவத்திலிருந்து என்னை தவறாக நடத்தியதால் அவரை நான் வெறுத்தேன். ஆனால் விடுதலை இல்லை. உங்கள் இதயம் முழுவதும் வெறுப்பும் எரிச்சலும் கோபமும் துன்பமும் இருந்தால் உங்களுக்கு விடுதலை இருக்காது. ஆனால் தேவனின் வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டேன். அதன் அர்த்தம் சபைக்கு செல்வது, பிரசங்கத்தில் பங்கேற்பது, ஆமென் சொல்லிவிட்டு வீட்டுக்கு திரும்புவதல்ல. தேவனின் வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டு நடந்த பின்பு அந்த வெறுப்பு என்னிடம் இல்லை. என்னை தவறாக நடத்திய அந்த மனிதன் மீது நான் அக்கறை காட்டத் தொடங்கினேன். அவர் சாகும் வரை அதை செய்தேன். அவர் தேவனை இரட்சகராக ஏற்ற பின்பு இறந்தார். அது ஒரு அருமையான அனுபவம். எனவே தேவனின் வார்த்தைப்படி எல்லைக்குள் நாம் இருப்போம். அது பற்றி மீண்டும் நான் சொல்கிறேன். அது திருச்சபைக்கு சென்ற பிரசங்கத்தில் பங்கேற்று கைத்தட்டி ஆமென் சொல்லி வீட்டிற்கு போய் அதை மறந்து விடுவது அல்ல. வார்த்தை சொல்வதை நாம் செய்ய வேண்டும், அல்லது அது நம் வாழ்வில் வேலை செய்யாது. நாம் எல்லைக்குள்ளாக இருந்தால், தேவனது வார்த்தையின் எல்லையில் இருந்தால், அதுதான் நம்முடைய பாதுகாப்பு மையம். என் பாதுகாப்பும் அதுதான்.
பிசாசு எனக்கு எதிராக எப்படி வருவான்? உண்மையை சொன்னால் நீண்ட காலமாக அவன் எந்த ஒரு காரியத்தையும் என்னிடம் செய்யவில்லை. என்னை தொந்தரவு செய்வான், என்னிடம் பொய் சொல்வான். ஆனால் தேவன் எனக்காக வைத்திருக்கும் திட்டத்தை மீறி அவனால் எதுவுமே செய்ய முடியாது. ஏனென்றால் தேவனின் வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கும் வரை அவர் நம்மை கவனிப்பார், நம் மீது அக்கறை காட்டுவார். ஆமென். அது நம்மை புதுப்பித்து கொள்வதாகும். நம்மை புண்படுத்தும் மக்களை பற்றி நாம் அதிக நேரம் பேசுகிறோம். ஆனால் அப்படி ஏன் செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் போய் நாம் கேட்கவே மாட்டோம். எனவே பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள தயாராக இல்லை. அதை எதிர்கொள்வதே எல்லையாகும். அப்படி ஒரு எல்லை கோட்டை நம் வாழ்க்கையில் வகுத்துள்ளோம். அதன் அர்த்தம் அதற்கு மேல் போக முடியாது என்பதாகும். எனவே உங்கள் வாழ்வில் எல்லைகள் அவசியம். அதற்கு உதாரணம், என் மகளும் என்னோடு இருப்பவரும் மாறுபட்டவர்கள். எனது ஒரு மகள் வெளிப்படையாக இருப்பாள். நீங்கள் விரும்பிய போதெல்லாம் அவள் வீட்டுக்கு போகலாம், வரவேற்பாள். தொலைபேசி தேவையில்லை, நீங்கள் கதவை தட்ட வேண்டியதில்லை. அவள் சொல்வாள், யா வாங்க வாங்க. அவள் சொல்வாள், நீங்கள் எப்பவுமே வரலாம், வாங்க வாங்க. என் அடுத்த மகள் சிறிது காலம் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் அவள் சொல்வாள், என்னை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் முதலில் தொலைபேசியில் அழையுங்கள். அது எதனால் தெரியுமா? முதலில் நானும் அப்படித்தான் இருந்தேன். நான் அவள் தாயா. அது ஏன் தெரியுமா? அதுதான் அவள் எல்லை என்பதை நான் உணர வேண்டும். அந்த உரிமை அவளுடையது. ஆனால் அவள் என்னை கண்டிக்க மாட்டாள். அவள் வாழ்வில் அது தேவை என்பதை நான் அறிய அவள் விரும்புவாள். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொன்று தேவை. எனவே பிற மக்களுக்கான எல்லையை நாம் வகுக்கக்கூடாது. அவர்களின் எல்லையை நாம் மதிக்க வேண்டும். அதில் நாம் ஆத்திரப்படக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் மாறுபட்டவர்கள். ஆமென். ஏதோ ஒரு காரணத்திற்காக நான் பரிவை காட்ட முடியும். ஆனால் பரிவாகிய அந்த ஈவு என்னிடம் கிடையாது. என்னை பொறுத்தவரை என் வீட்டிற்கு வருபவர்கள் என்னிடம் உத்தரவு கேட்டுவிட்டு வருவதையே நான் விரும்புவேன். அது உற்சாகமான விஷயம். என் மகள் இருப்பதைப் போலவே நானும் இருக்கிறேன். ஆனாலும் அவள் அப்படி நடப்பது என்னை தொந்தரவு செய்கிறது. யாராவது இப்படி இருக்கிறீர்களா? மக்கள் எல்லைகளோடு உள்ளது. அவர்கள் உரிமை, அவர்களது எல்லைகளை நாம் மதிக்க வேண்டும். உங்களில் சிலருக்கு நாய் பற்றிய அந்த கதை மிக ஆச்சரியமாக இருந்திருக்கும். அதை கேட்டு உங்களில் பலர் ஆச்சரியப்பட்டிருப்பீர்கள். அந்த உதாரணத்தை நான் பயன்படுத்துவேன். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரின் நாய் உங்கள் தோட்டத்துக்கு வருவது வேலி இல்லாத காரணத்தால். ஆனால் அது நாயின் குற்றம் அல்ல. ஒரு மனிதர் 2 நாய்களோடு ஒரு நாள் நடந்து போனார். அது என்னையும் தேவியையும் பார்த்தது. அவர் சொன்னார், உங்கள் தோட்டத்தை என் நாய் விரும்புகிறது என்று. அதில் நான் பைத்தியமாகவில்லை. ஏனென்றால் என் வீட்டு தோட்டத்தை சுற்றி வேலி இல்லை. நமக்கு வேலி இருந்தால், எல்லை என்று ஒன்று இருந்தால், முடிவென்பது இருந்தால் ஒன்று உறுதி. உங்கள் அண்டை வீட்டுக்காரர் பைத்தியம் பிடித்தது போல அவர் நாயை பிடித்து அனுப்பி உங்கள் வேலியை தாண்ட விட்டு இப்படி சொல்லவே மாட்டார். ஏய் ஃப்ரெடோ, பாத்ரூமுக்கு போ, அங்கே போ, ஜாய்ஸின் தோட்டம் புறாவும் சுற்றி வா, அதுதான் சரி, அதுதான் சரி, திரும்பி வா, நாம் வீட்டுக்கு போவோம், நம்ம வீட்டுக்கு போகிறோம் வா. எனவே நம் வாழ்க்கையில் வேலி என்பது மிக அவசியமானது. பாவம், அது குழந்தை, மன்னிக்கவும். எனவே நமது வாழ்க்கையில் வேலியை அமைத்துக் கொள்வது மிக அவசியமாகும். அங்கே பிறர் நடப்பதற்கு வசதியாக வழி இருக்கக்கூடாது. அதன் பிறகு அவர்கள் மீது நாம் கோபப்படக்கூடாது. இன்று காலையில் யாராவது ஆமேன்னு சொன்னீர்களா? யாரோ ஒருவர் உங்களை சாதகமாக பயன்படுத்தி கொண்டதை நினைத்து உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டு உள்ளதா? உள்ளபடி வருத்தம் என்பது மோசமான விஷயம். சில நேரங்களில் அதை கண்டுபிடிப்பது கடினம். சில நேரங்களில் அப்படி நிகழ்வதும் உண்டு. அதனால் மன்னிக்காமல் இருப்பது நம்மில் அதிகமாகிறது. வருத்தப்படுவதால் அது ஆழமான வேர்களை உங்களில் பதிக்கிறது. அதன் விளைவாக உங்கள் தனிப்பட்ட குணத்தில் மாறுதல் உருவாகும். அது எப்படி இருக்கிறது என்றால் அது ஒரு தடைக்கல். அதன் பிரதிபலிப்புகள் பல விதங்களாக இருக்கும். அதாவது நம்மை அது முழுமையான பைத்தியமாக்கும். உடனே நமது செயலும் பிறரை அச்சுறுத்தும். அதாவது அது உங்களை வருத்தப்படுத்தும். உங்களுக்கு என்று ஒரு ஆசீர்வாதம் இருக்கும்போது நீங்கள் அப்படி இருப்பதை நான் விரும்பவில்லை. அதனால் பிறரை குறிவைத்து அவரை நாம் புண்படுத்தக்கூடாது. அது நம் குணத்தை மாற்றுகிறது. மக்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதற்கு அதுவும் ஒரு காரணமாக உள்ளது. அது மட்டுமே காரணம் அல்ல, அது உண்மை. அதற்கு ஏராளமான காரணங்களை நாம் கூற முடியும். நான் நினைப்பது குறிப்பான சில காரணங்களால் மக்கள் வாழ்வில் மனச்சுமை அதிகமாக உள்ளது.
ஏனென்றால் இது போன்ற விஷயங்களை மக்கள் தோளில் சுமக்கிறார்கள். அவர்கள் தோளில் ஏதோ ஒரு சுமை உள்ளது. பல ஆண்டுகளாக நான் துன்பத்தோடு வாழ்ந்ததற்கு காரணம் எனது இனிமை இல்லாத சிறு வயது குழந்தை பருவம். நான் ஒரு குழந்தையாக இல்லை. என் வாழ்வின் அந்த பகுதியை நான் இழந்தேன். இப்பொழுது நான் பொறுப்போடு பணி செய்தாலும் அதை நினைக்கிறேன். கடந்த காலத்தில் நிகழ்ந்த அந்த நிகழ்ச்சியை நினைத்து நான் வருந்துகிறேன். ஆனால் அது சரியல்ல, அது முறையல்ல. அதை நினைத்து வருந்துவதை கைவிட்டு தேவனின் வழியில் காரியங்களை செய்வதை அறிந்தேன். எனது பழைய பிரச்சனைக்கு பதிலாக அவர் இரட்டை ஆசீர்வாதம் தந்தார். ஆனாலும் அதை பற்றி சொல்வேன். எனது தொடக்கம் நல்லபடியாக இல்லை, ஆனாலும் முடிவு நல்லபடியாக உள்ளது. அப்படித்தான் அதை பார்க்க வேண்டும். இதுவரை நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்காமல் இருக்கலாம். சிலர் உங்களை சரியாக நடத்தியிருக்க மாட்டார்கள். ஆனால் உங்களுக்கான பொறுப்பை கையில் எடுங்கள். நீங்கள் போதிய அளவு பேசியிருக்க மாட்டீர்கள். பிரச்சனையை சந்திக்க விரும்பியிருக்க மாட்டீர்கள். உங்களுக்கான எல்லைகள் இருந்தும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாம். சிறிய ஜானியிடம் இப்படி சொல்வீர்கள், அதை நீ திரும்பவும் செய்தால் நீ நாள் முழுவதும் வீட்டிலேயே இருப்பாய் என்று. ஒரு எல்லையை உருவாக்குங்கள். பிறகும் அவன் அதை செய்தால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மீண்டும் அதை நீ செய்தால் வீட்டிலேயே இரு. நீ அதை மீண்டும் செய்யக்கூடாது என்று நான் சொல்கிறேன். நாம் செய்ய போகிறோம் என்று சொல்லிய காரியங்களை நாம் செய்யாது போனால் நமது வாழ்வின் எல்லையும் எல்லை கோடுகளும் பிறருக்கு வேடிக்கையாக இருக்கும். எனவே நாம் நமது கடமையை செய்யாத போது அதற்காக கவலைப்படுவதை கைவிட வேண்டும். சிலருக்கு நீங்கள் வருடக்கணக்கில் உதவி இருக்கிறீர்களா? ஆனாலும் அவர்கள் மாறவில்லையா? பல ஆண்டுகளாக அதை நினைத்து வருந்துகிறீர்களா? உங்கள் நேரம், முயற்சி, பணம் எங்கே போனது? நீங்கள் கடுமையாக முயற்சி செய்து உதவி செய்து அவர்கள் மாற வேண்டும் என்று நினைத்தீர்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் மாற விரும்பவில்லை. உங்களை பற்றி தெரியாது, ஆனால் பிறரை காப்பாற்ற வேண்டும் என்ற கொள்கை எனக்கு உண்டு. பிறரை காப்பாற்றுவதில் நான் ஆர்வமாக இருப்பேன். அது ஒரு கதாநாயகரின் செயல் என்று நினைக்கின்றேன். அது தெரியாது. மக்களை காப்பாற்றுவதை விரும்புவேன். ஒன்றை சொல்கிறேன், என்னுடைய வாழ்வில் கடினமான பாடங்களை நான் அறிந்துள்ளேன். அதாவது 3, 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறரை நாம் நினைப்பதை பற்றியும் நேசிப்பதை பற்றியும் வேதம் சொல்வது இதுதான். மக்கள் தாங்களாகவே ஏற்படுத்திய துயரங்களில் இருந்து அவர்களை மீட்பது அதன் அர்த்தமல்ல. நம் வாழ்வை அழித்து கொண்டு பிறருக்காக உதவுவது என்பது முறையான காரியமே அல்ல. அவர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து அதற்காக செயல்பட விரும்பாதவர்கள். நான் ஒன்றை சொல்கிறேன், அந்த பகுதியில் ஒரு விஷயம் எனக்கு மிக உதவியாக இருந்து என்னை விடுவித்தது. இயேசுவானவர் மக்களிடம் சென்று தான் உதவி செய்ய அவர்கள் விரும்ப வேண்டும் என்று ஒருபோதும் முயற்சிக்கவில்லை. தம்மிடம் வந்தோருக்கே அவர் உதவினார். தம்மிடம் வந்தோருக்கு மட்டுமே. பெதஸ்தா எனும் ஒரு குளத்தின் அருகில் கிடந்த ஒரு மனிதனை பார்த்து அவர் கேட்டார். அவன் அங்கு 38 ஆண்டுகளாக சப்பானியாக கிடந்தான். அவர் கேட்டார், உண்மையிலேயே நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உண்மையில் நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதை நீங்கள் யோவான் 5 படித்து அறிந்திருப்பீர்கள். அது என்ன மாதிரியான இரக்கம் என்று. அந்த சப்பானி 38 வருடமாக அங்கே கிடக்கிறான். அவனிடம் கேட்டார், அதுவே முதல் கேள்வி, உண்மையிலேயே நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் சொன்ன பதிலை வைத்து சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய பதில் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு உதவிட யாரும் இல்லை. நான் போவதற்குள் வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அதில் உள்ள முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அவன் சப்பானியாக இருந்தது காலில் அல்ல, ஆத்மாவில் அவன் சப்பானியாக இருந்தான். தனது முடிவில் சப்பானியாக இருந்தான். அவன் செய்த காரியம் அங்கே கிடந்தபடி தன்னை பற்றி வருத்தப்பட்டதுதான். வேறு ஒருவன் தன்னை அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக அவன் காத்திருந்தான். ஆனால் அவன் அதை செய்ய தயாராக இல்லை. பிற மக்கள் வந்து தனக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கும் மக்கள் அவனை போன்றவர்கள் தான். அல்லது அவர்கள் இப்படி சொல்லக்கூடும், ஒரு நிமிடம் காத்திரு, நான் இதை செய்கிறேன். ஆனால் உண்மையிலேயே நீ இங்கே என்ன செய்கிறாய்? நீங்கள் நன்றாக இருப்பதை விரும்புகிறீரா? அதாவது என் குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போது ஏற்பட்ட ஒரு பிரச்சனை மீண்டும் ஏற்பட்டது. அதை சரி செய்ய நாங்கள் முயன்றோம். ஆனால் அது அப்போது நிகழவில்லை. அடுத்த தலைமுறையானது. என் குடும்ப உறுப்பினர் ஒருவர் போதை மருந்துக்கும் மதுவுக்கும் அடிமையானார். அது ஒரு பெரிய குழப்பம். அவருக்கு உதவி தேவைப்பட்டது. கர்த்தரை ஸ்தோத்தரித்தோம், உதவிட விரும்பினோம். 4 ஆண்டுகளாகவே நேரம், பணம், முயற்சி, ஜெபம், மருத்துவம் நீடித்தது. பிறகு நடந்ததை நீங்கள் கற்பனை செய்யலாம். பின்பு நிலைமை சரியானது. அந்த சூழ்நிலை என்னை மிகவும் வருத்தியது. அதிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று நினைத்தேன். அதாவது அதிலிருந்து சற்று விலகினேன். அந்த நபர் தானாகவே தன் தவறை உணர வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஒரு விஷயம் பிறர்
செய்யும் காரியங்களுக்கு பின்னால் நாம் எப்போதுமே இருக்க வேண்டும் என்பது சரியான கருத்தல்ல. அவர்கள் சுயமாக அதிலிருந்து விடுபட்டாலும் மீண்டும் பழையபடி அந்த காரியத்தை தான் செய்வார்கள். அதை நினைத்து இப்போதும் என் மனம் மிக வேதனைப்படுவதுதான் உண்மை. 4 வருடங்கள் பணம் செலவழித்தேன், என் நேரத்தை செலவழித்தேன், முயற்சியை தொடர்ந்தேன். அது ஏன் தெரியுமா? அது எனக்கு பிடிக்காத விஷயம். ஏனென்றால் மக்களிடம் நான் மாற்றத்தை விரும்புவேன். தேவன் எனக்கு கொடுத்திருக்கும் நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி பிறருக்கு உதவி செய்யவே நான் விரும்புவேன். அதற்கான விதையை விதைத்ததாக நான் நம்பினேன். தொடர்ந்து நான் ஜெபித்தேன். அது நடந்து பல வருடங்களானது. ஆனாலும் அந்த நபர் தொடர்ந்து அந்த தவறை செய்தார். உண்மையிலேயே அது மேலும் மோசமானது. எனக்கு ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு வகையில் அழைப்புகள் வரும். எனக்கு பணம் தேவை, இது தேவை, அது தேவை என்று. ஒரு கட்டத்தில் அதை செய்யவில்லை. அதை நான் செய்யவில்லை. நீ என்னை பயன்படுத்த மாட்டாய். நீங்கள் எல்லோரும் என் நிலையை உணர்வீர்கள். உங்களை பிறர் பயன்படுத்த தேவன் அழைக்கவில்லை. இது அன்பு ஆகாது. உங்களை பிறர் பயன்படுத்துவது அன்பு அல்ல. யாருக்கு உதவ வேண்டும் என்று ஆவியால் நடத்தப்படுவதே அன்பு. அவருக்கு எப்படி உதவுவது, அவர்களுக்கு எதை செய்யலாம், எதை செய்யாமல் இருக்கலாம். சில நேரங்களில் கிறிஸ்தவராக இருப்பவர்கள் அந்த பகுதியில் குழப்பத்தோடு உள்ளனர். ஏனென்றால் உள்ளபடியே சொன்னால், நாம் குழப்பத்தோடு இருக்கும் ஒருவருக்காக நம் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணிப்பது இல்லை. அப்படி இருந்தால் நாம் அன்போடும் தியாகத்தோடும் இருக்க மாட்டோம். ஆக நாம் சில தியாகங்களை செய்ய வேண்டும். நாங்கள் மக்களுக்காக செய்கிறோம். மாறுவதற்கு விரும்பாத, உதவி செய்வதற்கு தகுதி இல்லாத ஒருவருக்காக உங்கள் வாழ்க்கையை இழக்க வேண்டும் என்று தேவன் உங்களிடம் சொல்லவில்லை. யாராவது ஆமீன் சொல்வீரா? இது சம்பந்தமான கடிதங்களும் தொலைபேசி அழைப்புகளும் எங்களுக்கு பல நேரங்களில் வந்துள்ளன. கடந்த சில ஆண்டுகளில் 2-3 முறை வந்துள்ளது. உங்களுக்கு தெரியுமா, நான் ஒருத்தருக்காக அக்கறை காட்டுறேன். அவர் உங்களுடைய உறவினர். அவருக்கு நீங்கள் இதை செய்யணும், அதை செய்யணும்னு விரும்புகிறேன். நீங்கள் இதை செய்யலைன்னா உங்களை ஊழியக்காரன் எப்படி அழைப்பீங்க? இதை நீங்கள் செய்யலைன்னா கிறிஸ்துவின் தேகத்தில் நான் ஒரு தலைவர் என்று எப்படி சொல்லுவீங்க? அது ஏன் தெரியுமா? வேதம் சொல்கிறது, நமது வாழ்வின் காரணத்திலிருந்து விலகி செல்வதற்கு நம்மை நாம் அனுமதிக்க கூடாது என்று. ஒன்றை உங்களிடம் சொல்கிறேன். பிசாசானவன் தேவனின் வார்த்தையை உங்களிடம் மாற்றி சொல்வான். அதை வைத்தே உங்கள் காரணத்தை விட்டு நீங்கள் விலகி இருக்குமாறு உங்களை பயன்படுத்துவான். இன்று என் குடும்பம் பாதுகாப்பாக உள்ளது. நான் எப்படி என்று அவர்களுக்கு தெரியும். அதாவது நான் ஒரு உதவி செய்பவள். நான் அடிக்கடி நினைப்பது உண்டு, ஆமாம், நான் இதை செய்யணும்னு விரும்புகிறேன், நான் அதையும் செய்யணும், நான் இதையும் செய்யணும். ஒரு நாள் எனது இளைய மகள் என்னிடம் பேசும்போது இப்படி சொன்னாள், நீங்கள் எதை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன், அதை கேளுங்க போதும். உங்கள் பிள்ளைகளை நடத்துவதை பற்றி அறியுங்கள். ஏனென்றால் ஒரு நாள் அவர்கள் உங்கள் முதலாளி. ஏனென்றால் பல நாடுகளில் உள்ள எங்கள் ஊழியத்திற்கு இப்போது அவன் CEO. எனவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவன் என்னை சந்தித்து நான் செய்ய வேண்டியதை சொல்வான். அவன் என்னை நேசிப்பதால் அப்படி சொல்கிறான். அவன் என்னை பாதுகாக்கிறான். தெய்வம் அப்படித்தான். அதாவது தேவே என்னிடம் சொல்வார், நீ இதையெல்லாம் செய்யக்கூடாது, அதையெல்லாம் செய்யக்கூடாது, இதை செய் என்று. சில நேரங்களில் நான் நினைப்பேன், எப்பவும் நான் செய்ய வேண்டியது நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? அவர்கள் சொல்வது என் பாதுகாப்பிற்காக. ஏனென்றால் நான் எப்போதுமே சிறந்த முடிவுகள் எடுப்பது இல்லை. எனவே அவர்களுக்கு என்னை பற்றி தெரியும், என் உள்ளுணர்வு நல்லதென்றும் தெரியும். ஆமாம், அப்படி நினைக்கிறது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதாவது நான் இதை செய்யணும், அதை செய்யணும். இல்லைன்னா என்னுடைய இளைய மகன் சொன்னான், இதை பாருங்கள், இதை நீங்கள் செய்யலாம், இதை நீங்கள் செய்யக்கூடாது. ஒரு மருத்துவ நிலையம் கட்ட நிறைய பணம் உங்களுக்கு தேவைப்பட்டால், அதை செய்ய விரும்பினால் அது நல்லது. ஒரு சூழ்நிலையை பற்றி சோதிக்க யாரையாவது அனுப்பினால் அதுவும் நல்லது. அவன் சொல்வான், இதை நீங்கள் செய்யக்கூடாது. உங்கள் அன்றாட வாழ்வில் அந்த நபரை மீண்டும் நீங்கள் அழைத்து வரக்கூடாது. உங்கள் உணர்வு நல்லது, உங்களிடம் சக்தி உண்டு, நீங்கள் பயன் தருபவர், உங்கள் வாழ்வை நீங்கள் மகிழ்கிறீர்கள். தங்களுக்கே உதவி செய்யாதவர்களையும் உங்களிடம் திருடுபவரையும் மீண்டும் நம்மோடு வருவதற்கு நீங்கள் அனுமதிக்கவே கூடாது. அவருக்கு உதவ வேண்டுமா? உதவுங்கள். சில நேரங்களில் தூரத்தில் உள்ள மக்களுக்கும் நீங்கள் உதவுகிறீர்கள். ஆனால் அவர்களை உங்கள் வாழ்வில் ஈடுபடுத்தாதீர்கள். அவர்கள் சூறையாட அனுமதிக்காதீர்கள். நான் சிலவற்றை சொல்கிறேன். ஒரு சிலருக்கு உதவி செய்வது என்பது எப்போதும் பலன் அளிக்காது. அவர்கள் எதுவுமே செய்யாமல் இருப்பார்கள். இன்னொன்றும் சொல்கிறேன். ஒரு நபர் தனக்கு உதவுவதில் ஓரளவாவது ஆர்வம் காட்டினால், அதற்காக முயற்சி செய்தால் நாம் அவர்கள் பக்கம் திரும்பி பார்க்கலாம். ஆனால் ஒரு பக்கம் மட்டுமே உள்ள உறவுகளை என் வாழ்விலிருந்து நான் அகற்றுவேன். அவர்கள் எப்போதும் பெற்றுக்கொள்வார்கள், நான் எப்போதும் கொடுப்பேன். ஆனால் அவர்களுக்கு அந்த மனம் வராது.
சில சமயங்களில் சிலருக்கு நாம் அதிக அளவில் உதவுகிறோம். அவர்களிடம் ஒரு எதிர்பார்ப்போடு உள்ளோம், ஆனால் அது நடப்பதில்லை. அதை மிகவும் வேகமாக தொடங்கி அதிக அளவில் நாம் உதவி செய்கின்றோம். வேதம் சொல்கிறது, ஒரு தொடர்பை உருவாக்கும் போது நாம் கவனமாக இருக்க வேண்டும். அது சொல்கிறது, ஒரு தொடர்பை ஆரம்பிக்கும் போது உங்கள் ஊழியருக்கு சலுகை காட்டினால் அவனது வாழ்க்கை புறாவும் அந்த சலுகையை அவன் எதிர்பார்க்கும்படி நாம் வழி காட்டுகிறோம். எனவே எனக்கென்று சில வழிமுறைகள் உண்டு. கடந்த காலத்தில் அது இருந்தது. கடந்த ஆண்டுகளில் ஏராளமான பாடங்களை நான் கற்றுக்கொண்டேன். யாராவது தவறாக நடத்தப்பட்டால் அல்லது பாதிக்கப்பட்டால் நான் அவர்களிடம் சென்று தேவையானதை அவர்களுக்கு செய்வேன். அவர்கள் பட்ட காயங்களை நான் ஆற்றுவேன். அவர்களை ஆசீர்வதிப்பேன். இருமுறை, மும்முறை, பலமுறை. அதோடு கூட அவர்கள் வாழ்வை எளிதாக்குவேன். அதில் உள்ள உண்மை என்னவென்றால், அது பல காலம் நீடிக்கும். பிறகு நீங்கள் யாருக்காவது அதிகம் உதவும் போது திடீரென்று ஒரு நாளில் உங்களுக்கு மாறுதல் தேவைப்படும். உடனே அவர்கள் நிலை குலைந்து உங்களை வெறுப்பார்கள். ஆனால் அவர்கள் ஏன் அப்படி உள்ளார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. அதற்கு காரணம், அவர்களுக்கு நீங்கள் அதிகப்படியாக உதவி உள்ளீர்கள். அந்த சமயத்தில் அவர்கள் தனக்காக பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். எனவே ஆரம்பத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், பிறருக்கு ஓரளவு உதவுங்கள். அதே சமயம் அவர்களையும் பொறுப்பு ஏற்க செய்யுங்கள். அந்த பொறுப்பை அவர்கள் ஏற்றால் நம்மால் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். ஆனால் எல்லாவற்றையும் நாமே செய்தால் அவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள். பிறகு நாம் விலகிக் கொள்வோம். அவர்களுக்காக கூடுதலாக ஜெபிப்போம். பிறகு தேவனிடம் கேட்போம், அவர்களுக்கு உண்மையாக நாம் உதவினோமா என்றும், அல்லது நாம் ஒரு கிறிஸ்தவர் என்ற முறையில் அவர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாமல் இருந்தோமா என்றும் தேவனிடம் கேட்போம். கவனியுங்கள். லூக்கா 11:27 பார்ப்போம். உங்கள் வாழ்வில் எல்லைகள் இல்லை என்றால் அநேக மக்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்வதில் மிக நாட்டமாக இருப்பார்கள். நல்ல சமாரியன், அவன் கதையிலிருந்து சில வித்தியாசமான விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். அப்படி நாம் செய்வதில்லை. சரி, அந்த இளைஞனுக்கு ஒரு வசனம் 27 தொடங்குகிறது. தான் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை அவன் இயேசுவிடம் கேட்டான். நான் எல்லாம் செய்கிறேன் என்றான். இயேசு பதில் சொன்னார். வசனம் 27, கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் ஆத்மா பலத்தோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்று. அதன் பிறகு அவன் ஒரு விதமான விவாதத்தில் தன்னை ஈடுபடுத்தி கேட்டான், யார் அந்த பிறன் என்பவன்? ஆரம்பத்தில் அவன் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்லை என்று நினைக்கிறேன். அதில் மாறுபட்டிருந்தான். இயேசு அவனிடம் சொல்லத் தொடங்கினார். ஒரு உதாரணம் சொன்னார். வசனம் 30 அது தொடங்குகிறது. இயேசு சொன்னார், ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி கொடூரமாக குற்றுயிராக விட்டு போனார்கள் என்றார். அப்போது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். வசனம் 33, பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மிகவும் மனதுருகி போனான். வசனம் 34, கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்தான். 2 நாள் ஊதியத்தை சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இதிலிருந்து ஒரு உண்மையை அறியலாம். அந்த நபரை இதற்கு முன்பாக நாம் நிச்சயம் பார்த்திருக்க முடியாது. அவன் பிறருக்கு செய்ய முடிந்ததை செய்தான். அவன் வெகு தூரம் சென்று தன் வாழ்வை குழப்பவில்லை. தனக்கிருந்த பொறுப்புகளையும் அவன் கைவிடவில்லை. மறு வார்த்தையில் அவன் சொல்லியதன் விளக்கம், அவன் இப்படி நினைத்திருக்கலாம், என் எல்லா திட்டங்களையும் நான் மறந்துவிட்டு இவனோடு இருக்க வேண்டும், அதை செய்ய மாட்டேன். அவன் சொன்னான், என் வேலையை நான் கவனிக்க வேண்டும், இதுவே என்னால் முடிந்தது, நான் கவனிக்க வேண்டிய வேறு வேலைகளும் உள்ளது. அநேக நேரங்களில் நம்மால் முடியுமானால் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். அதாவது எல்லோரும் எதையாவது செய்வோம். அநேக நேரங்களில் நம்மால் முடிந்ததை நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும். நிச்சயமாக எதையாவது செய்ய வேண்டும். எப்போதாவது நீங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு நபரை சந்தித்தால் உங்களால் முடிந்ததை நிச்சயமாக செய்ய முடியும். நமக்குள்ள பெரிய பிரச்சனை, ஒன்று நாம் எதையும் செய்வதில்லை, அல்லது எல்லாம் செய்கிறோம். நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம், இதில் எனது பங்கு என்ன? ஏனென்றால் நாம் விசுவாசிகளாவோம். தேவன் ஒரு நபரை ஒரு காரியம் செய்ய சொல்வார், இன்னொருவரை இன்னொன்று செய்ய சொல்வார், வேறொருவரை வேறொன்றும் செய்ய சொல்வார். ஆனால் அதை உங்களால் முழுமையாக செய்ய முடியாது என்று நினைத்தால் அதற்காக குற்ற உணர்வு அவசியமில்லை. தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார், உங்கள் மீது அக்கறை காட்டுகிறார், பாதுகாக்கிறார்.
அவர் நம் எல்லோருக்கும் எல்லைகளை கொடுத்துள்ளார். அவைகள் நமக்கு பாதுகாப்பு மையங்கள். நாம் செய்ய வேண்டிய காரியம் அந்த எல்லைகளை நாம் அறிய வேண்டும். தேவனின் உதவியை மனதில் ஏற்று சிறந்ததை செய்ய வேண்டும். பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.